ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜுக்கு நான் இன்று போர்த்தியாடா கணேசன் அண்ணாவே பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அண்ணா ஒரு சிறந்த விவசாயி. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா இங்கே எத்தனை வருஷமாக இந்த விவசாயத்தில் நீங்கள் இருக்கீங்க? நான் பிறந்து வளர்ந்ததே இங்கே தாங்க. இங்கே தான் போர்த்தியாடா தாங்க. சரிங்க. ஆனால் விவசாயங்கிறது வந்து என்னுடைய 20வது வயசில் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க. இப்போ 40 வருஷமாக நான் விவசாயம் செஞ்சுட்டு 40 வருஷமாக அதாவது தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணிட்டு ஒரு லாபம் வந்தாலும் சரி, ஒரு நட்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் தான் அதிகமாக வருதே தவிர லாபங்கிறதுல பெருசாக வர்றதில்லை. எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், இது வந்தாலும் என்ன விலை இருக்கும்போது நம்மக்கிட்ட பொருள் இல்லாமல் போயிடுது. பொருள் நல்லா வந்து எல்லாம் சேரும்போது விலையே இருக்கிறது இல்லை. விலை இருக்கிறது இல்லை, நஷ்டத்தில் தான் போய் முடியுது. முடியுது. இது ஏதோ ஒரு நாள் நஷ்டம் ஏற்பட்டு இந்த விவசாயமே வேண்டாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சா, இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணீங்களா? இல்லை, வந்துச்சு. வந்தாலும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். அதை விடுற மாதிரி இல்லைங்கிற மாதிரி கண்டினியூ பண்ணிட்டேன். உயிர் மூச்சு. ஆமாம், உயிர் மூச்சு விவசாயம் தான். விவசாயம் உயிர் நாடி, நாட்டின் முதுகெலும்பு. ஆமாம். சரி, ஓகே. இப்போ சமீபமாக என்ன அறுவடை பண்ணியிருக்கீங்கன்னா? இப்போ சமீபமாக வந்து கேரட் கொடுத்துருக்கேன். கேரட் கொடுத்துருக்கீங்களா? வேலை வரல கிடைச்சதுங்களா? விலை கிடைச்சி தான் நான் பொருளுடைய ஈல்டு கிடைக்கல. ஏன்னா மழை அதிகமாக போயிடுச்சு. அதிகமான ஈல்டு கிடைக்கல. ஆமாம், ஈல்டு கிடைக்கல. அந்த பக்கத்தில் வந்து மழை இல்லைன்றாங்க, இங்கே மழை அதிகம். எங்கள் பக்கம் வந்து இந்த ஜூன் மாதம், அது இந்த ட்ரிப்பு மே 20ஆம் தேதி தான் ஆரம்பமாயிடுச்சு. சரிங்க. மழை இது வரைக்கும் மழையே மழை தான், அவ்வளோதான். இன்னும். ஆனால் இந்த இதே நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கூகுள் துறை அந்த சைட்லலாம் மழையே இல்லை. மழை இல்லை. இப்போ எடுத்துகிட்டா தொடப்பட்டாக்கு அந்த பக்கம் மழை இல்லை. நான் அந்த பக்கம் எல்லா பக்கம் போயிட்டு வந்திருக்கேன், அதனால எல்லாம் எனக்கு தெரியும். அங்கே மழை இல்லைங்க. சரிங்க. அங்கே மழையே கிடையாது. ஆனால் இங்கே வந்து மழை அதிகம். எங்களுக்கு மழை அதிகனால ஈல்டு இல்லை. இப்போ பக்கத்து என்ன போட்டிருக்கீங்க? இப்போ வந்து நான் கேரட் போட்டிருக்கேன், பீட்ரூட் போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், இன்னைக்கு பூண்டு போட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன். அதில் 60 நாள் ஆச்சா, இல்லை இப்போ போட்டிருக்கீங்களா? இல்லை, பூண்டு வந்து இப்போ ஒரு 60 நாள் ஆச்சு. உருளைக்கிழங்கு 60 பக்கம் வந்துருச்சு. ஆனால் உருளைக்கிழங்கு சரியில்லை. ஏன்னா அந்த ஸ்டாருங்கிற அது வந்து விழுந்துருச்சு கிழங்கிட்ட நோய். இப்போ பூண்டு இப்போ எடுக்கிறது இன்னும் எத்தனை நாள் ஆகும்? பூண்டு எடுக்கிறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். 2 மாதம். இப்போதைக்கு விலை இல்லைன்னு சொன்னாங்க மாதிரி இப்போதைக்கு விலை இல்லைங்க. எந்த போன வாரமும் எல்லாம் விலை இல்லைங்கிற கேள்வி என்னென்னா, முதல் வந்து பூண்டு வந்து அளவாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, கேரட் பீட்ரூட் மாதிரி ஆயிடுச்சு. வரத்து போடுறது பட்டமே கிடையாது. நினைச்ச மாதிரி போடுறாங்க, நினைச்ச மாதிரி வர்றாங்க. முதலெல்லாம் அப்படி கிடையாது. 2 மாதம் தான் பூண்டு சரிங்க இருந்துச்சு. அதனால் விலை கிடைச்சிது. குஜராத்துக்காரர் வருவாங்க, விலைக்கு வாங்குவாங்க, போவாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லா பக்கம் பூண்டு. அதுவும் நம்ம நீலகிரி மட்டும் இல்லை, திம்பம் வருது, ஏகப்பட்ட பூண்டு வருது. திம்பம் வருது, குண்டல்பேட்டை வருது. சரிங்கண்ணா. எக்கச்சக்கமாக குண்டல்பேட்டையும் திம்பம் தான் வருது. சரிங்கண்ணா. இப்போ உங்ககிட்ட கைவசமாக நிரந்தரமாக வேலை செய்கிற ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க? என்கிட்ட ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இப்போ ஆள் பற்றாக்குறை ஆனதுனால தான் இப்போ நான் வெளியில் போய் ஆள் கூட்டி வருவீங்க. இப்போ ஆள் கிடைக்கும், மேன் பவர் கிடைக்கிறது இல்லை. வெளிப்புக்க போனாலும் ஆளுங்க அதுவும் இன்னைக்கு நம்ம தேவைப்படுறது நாளைக்கு தான் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் சொல்லிட்டு வரணும். சொல்லாமல் கிடைக்காது. இப்போ மழையில் உங்களுக்கு போதுமா, இன்னும் வேணுங்களா? இந்த மழைங்களா? மழை வேண்டான்னு சொன்னாலும் 2 நாள் மழை இல்லாமல் திருப்பி தண்ணி ஓட்டணும். இருந்தாலும் அதிகமாக மழை இந்த வருஷம் வந்து எங்கள் ஏரியா பொறுத்தளவுக்கு வாசம். சரி, ஒரு முக்கியமான கேள்வி. அரசு தரப்பிலிருந்து ஏதாவது உதவி, மானியம் கிடைக்குதுங்களா இல்லையா? எந்த இதுவும் இது வரைக்கும் இப்போ கிடைக்கிறது இல்லை. நீங்கள் முயற்சி பண்ண இல்லையா? யாருங்க முயற்சி பண்ணுறதுக்கே நம்ம ஒன்றும் கேட்கலைங்க. முயற்சி பண்ணுறதுக்கு பொருளே வர்றதில்ல. எங்கே போய் முயற்சி பண்ணுறது? வரதில்லை. இல்லை, ஒரு தடவை போய் முயற்சி பண்ணி கிடைக்கலையா? இல்லை முயற்சி பண்ணவே இல்லையா? போகிறதில்லை. ஆமாம், 2-3 டைமெல்லாம் போய் கிடைக்கல. திருப்பி ஏன் அங்கே போய் நம்ம இதே வேஸ்ட் பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணணும், கிடைக்காம போயிடுச்சு. நம்ம டைமுக்கு நம்ம செஞ்சுட்டு போயிட வேண்டியது. இதே பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. இதே பல இடங்கள்லையும் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, அதையும் சொல்லியிருக்காங்க. அது கிடைச்சவங்கன்னா அது தனியாக அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க இப்போ அந்த மாதிரியா? ஒன்றும் தப்பில்லை. அவ்வளோ ஆதங்கன்னு இருக்க நம்ம கிடைக்கலாம். எங்கள் ஏரியா பக்கம் கிடைக்கல. கஷ்டப்பட்டு கிடைக்கல. சரி, எங்கள் சேனல் மூலமாக வற்புறுத்துகிறோம். சரி, இது எந்த ஏரியா சொல்லணும்? போர்த்தியாடா. இந்த இல்லை ஃபுல்லாக இத்தனை இந்த ஏரியா ஃபுல்லாக பஞ்சாயத்து வந்து இத்தனை பஞ்சாயத்து. ஆமாம், சரிங்க. அதுக்காக முக்கியமான கேள்வி அதுதான். உங்களுக்கு வேறு போரு, இந்த கிணறு அந்த வசதியில் இருக்குங்களா இல்லையா? இல்லை, எங்கிட்ட போர் ஒன்று இருக்குது. கிணறு வசதி இல்லை. நாங்கள் அதிகமாக குத்தகைக்கு தான் போடுறோம் பூமி. அப்படிங்களா? ஆமாம், சொந்த பூமி அதிகமாக இல்லை. சரி, பரவாயில்ல. உங்களுக்கு இந்த இப்போல்லாம் வந்து இந்த போர் போடுறதுக்கெல்லாம் அனுமதி இல்லையாமா? அது அனுமதி இல்லை. அப்படிங்களா? நாங்கள்லாம் போட்டது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டீங்க. பரவாயில்ல. கொஞ்சம் தண்ணி இருக்குது. கொஞ்சம். சரி, பரவாயில்ல. சரிங்க ஐயா, எங்கள் சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் சேனலை நான் பார்த்துருக்கேன். விவசாயத்துக்கு ஒரு நல்ல ஊக்குவிப்பு கொடுக்குறீங்க. சரிங்க. மேலும் இன்னும் நல்ல ஊக்குவிப்பு கொடுக்க சொல்லி தான் நாங்கள் வீட்டுக்கு கேட்டுக்கிறோம். சிறப்பு. எல்லா பக்கம் நாங்கள் காலையில் ஒரு பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன். எப்படியோ டெய்லி 1-2 விவசாயிகளுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவு என்ன பண்ணுறோமோ அரசு தரப்பு கொண்டு போகிறோம். இந்த ஏரியாவில் கிடைக்குது, இதில் கிடைக்கிறதுன்னு சொல்லி கொண்டு போகிறோம். சரிங்க. குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்கள்.
இந்த விதைப்பொருளை மட்டும் பதுக்கி வச்சு அதிகமாக கொடுக்குறாங்க. அதை மட்டும் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்தால் போதும். பதுக்கி வச்சு கொடுக்குறாங்க. அந்த டயத்துக்கு கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிறது வந்த பொருளை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்க வாங்கி வச்சு டிமாண்ட் பண்ணி விலை அதிகம் பண்ணுறாங்க. இதை கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். பதுக்கல் விதையில் எப்படி நடக்குதுங்களா? விதையில தான் அதிகமாக நடக்குது. ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. இது வரைக்கும் யாருமே இந்த கேள்வி சொல்லலை. அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொன்னாங்க. விதை வந்து கரெக்டான டைமுக்கு விதை கிடைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் வர்ற விதையை பதுக்கிறேங்க. சரிங்க. இது முதல்ல நாங்கள் வற்புறுத்த அரசுக்கு. ஆனால் இதை வந்து அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இல்லை நான் வற்புறுத்துங்க. ஆனால் வற்புறுத்தினாலும் அரசு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. எனக்கு இதுக்கு தெரியல. நான் இதுக்கு வேண்டி நான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து விசாரிக்கிறேன். விசாரித்து உங்களுக்கு பதில் தரேன். விதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதை வருது, அந்த விதை வந்து 2 நாள்லேயே க்ளோஸ் ஆகிடுதுங்கிறாங்க. அப்படி அது என்னன்னா பெரிய பெரிய ஆளுங்க வாங்கி ஸ்டாக் வச்சிடறாங்க. அப்படி பண்ணிடுறாங்களா? பதுக்கி வச்சுட்டு ரேட்டை ஏற்றி வச்சுருக்கேன். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சொன்னது கிடையாது. நான் கேட்டது கிடையாது. இதுக்கு வேண்டி அண்ணா சொன்னதுக்கு வேண்டி நீங்கள் கேட்கல. விதைப்புறம் கேட்கல. தெரியல. இப்போ ஓரளவுக்கு அனுபவம் ஆயிடுச்சு. இதுக்கு வேண்டி வந்து பதுக்கல் காட்டு விதை பீட்ரூட் விதையும் தான். கட்டு விதையும் பீட்ரூட் விதையும் இது ஜாஸ்தி பதுக்கம் நடக்குதா? மீதி எல்லாம் விதை கிடைக்கும். மீதி எல்லாம் கிடைக்கும். சரி, மீதி வந்து அதிகமாக இல்லை. இதுதான் இப்போ விவசாயமே இதுதான். சரிங்க. பீட்ரூட்டு கேரட்டு ஒரு கேள்வி கணங்க நான் கண்டிப்பாக இதை நான் கேட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சரிண்ணா. எனக்காக நேரம் ஒதுக்கி நான் வரும்போது எனக்கு ஷார்ட் பிடிக்கலாம் கூட தெரியல. வண்டியில் வந்தீங்க, பேட்டி எடுக்கணும் அண்ணான்னு சொன்னேன். சரிங்க. பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நல்லா நன்றிங்க.